இன்வெஸ்ட் பண்ணவருக்கு காசு கொடுக்குறாங்க, அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவருக்கும் காசு வருது. மனிதன் மனிதன் இதுல வந்து ரெண்டல் இருக்கு, தான் மனிதன் ரெண்டல் இருக்கு, அக்ரிமெண்ட் பேஸும் இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து யாருமே வந்து இத புஷ் பண்ணி இந்த பணத்தை வந்து போடணும்னு அவசியமே இல்ல. யாருமே ஏமாத்தணும் மாதிரி ஃபோக்கஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்ல. 10 வெளி போட்டு கூட ஜாயின் பண்ணி நீங்க 50,000 வெளி கூட சம்பாதிக்கலாம். சிந்தும் மனிதன் எவன் அவனே மனிதன் மனிதன் உங்க தர்மம் தான் முக்கியம். உங்களை யாரையும் கொண்டு வந்து இவ்வளவு காசை போடுங்க, இவ்வளவு வந்து பணத்தை வந்து நீங்க எடுத்து வந்து கொடுக்கணும், இதுல அப்படி வந்தாதான் நீங்க வந்து பிசினஸ் பண்ண முடியும் அப்படி சொல்லவே இல்லாம அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க நினைப்பவன். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க 100 க்ரோஸ் பண்ண முடியும், 200 க்ரோஸ் பண்ண முடியும், 300 க்ரோஸ் பண்ண முடியும், 1000 க்ரோஸ் பண்ண முடியும். இதே ஒரு கேஷா போட வச்சுக்கலாம், ஒரு ஆள் கேஷா போடுறாங்க, அவங்க உங்க டைரக்ட் லைனா நீங்க போட்டீங்க, முதல்ல 20% கிடைக்கும். மனிதனா கெடுப்பா. அதே மாதிரி இப்போ ப்ரோமோ பேக்கேஜ் கேட்ட பேக்கேஜ் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ப்ரோமோ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா நீங்க 5 லெவல்ஸ் வந்து கமிஷன் வந்துட்டே மனிதன் இந்த ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் வச்சுக்கலாம், உங்களுக்கு 10 லெவல்ஸ் கிடைக்கும். 10 லெவல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குமாரன் இருக்காங்க, குமாரன் வந்து 100 வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ்ல பூந்துட்டாங்க. பூந்த கையோட அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லெவல் இப்போ குமாரன் ஒரு ஆள் சேர்க்கறாங்கன்னா அவர் 100 பேர் சேர்த்தா கூட அவங்களுக்கு அந்த கமிஷன் வந்து 5% கிடைச்சிட்டே இருக்கும். அடுத்த லெவல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் லெவல் அதுல ஒரு 100 பேர் போனாலும் சரி அந்த மாதிரி ஒரு 10 லெவல்ல வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப உங்களுக்கு சேரவங்க நீங்க 5 பேர் தான் நீங்க பாத்தீங்க, அதுக்கப்புறம் 5 பேர் அவங்க சேர்ப்பாங்க, அவங்க 5 பேர் சேர்ப்பாங்க. ஏன்னா அது குறைவான காசு 10 வழி எல்லாரும் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த 10 வழி கேட்க கூட மாட்டாங்க, எங்க போச்சுன்னு கூட தெரியாது. ஏன்னா அந்த 10 வழிக்கு அவங்க கமிஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒரு மாட்டம் இருக்காங்க, அந்த 10 வழி எனக்கு காண போச்சா. ஏழை பெண்ணின் சேலை தொட்டு இழுப்பவன் மனிதனா, இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன். வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் 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 எவன்தான் மனிதன். வாழும் போதும் செத்து செத்து பிழைப்பவன் மனிதனா, வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா, பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன் மனிதன் மனிதன். இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் மனிதன் மனிதன். இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் மனிதன் மனிதன். இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா அவனே மனிதன் மனிதன் மனிதன். இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி ஸ்ரீலங்கா மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து நான் வந்து மலேசியால இருந்து நான் ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய கோல்டன் ஹியூமன் ரைட்ஸ் அவார்டு வந்து 2022 ஒரு மெயினான ஒரு அயல் வேண்டி அவங்களுக்கு ஒரு நம்ம மக்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயமா எல்லாருக்கும் ஒரு உதவி செய்ய ஒரு அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த பயணம் வந்து அவங்களுக்கு வெற்றிகரமா இன்றிலிருந்து அவங்களுக்கு தொடங்கணும். அது இறைவனை நான் வணங்கி கொள்கிறேன். நீங்களும் வந்து நல்ல மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உதவி செஞ்சு காலங்காலமா உங்களுடைய மெமரிஸை வந்து மறக்க முடியாம இந்த நாட்டில் நீங்க சேர்க்கணும். சரிங்களா? அதுக்கு நாங்களும் கூட இருந்து உங்களை வந்து கடைசி வரைக்கும் இருந்து உங்களுக்கு வந்து கை கொடுப்போம். நாங்களும் வந்து இந்த வீடியோஸ் மூலியமா நாங்கள் தெரிவிச்சுக்கோம். சரிங்களா? உங்க குட் நேம் சொல்லுங்க. மேகலா சங்கர் சார். உங்க நேம் சார்? சங்கர்.
சங்கர். அதாவது அவங்களுடைய போன் பவரா பின்ன இருந்து அவருடைய ஹஸ்பண்ட் அது கணவனுக்கு மனைவியாக மனைவிக்கு கணவனாக ஒரு சக்தியா இருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. வெற்றி நிச்சயம், வாழ்க வளமுடன். இரவில் மட்டும் தாலி கட்ட நினைப்பவன் மனிதனா, காதல் என்ற பெயரை சொல்லி நடிப்பவன் மனிதனா, கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கறப்பவன் மனிதனா, தன்மானம் காக்கவும் பெண்மானம் காக்கவும் துடிப்பவன் எவனடா, அவனே மனிதன், மனிதே மனிதன்.